ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் குரு. பொதுவாகவே ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நாம் வளைகாப்பு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சூடான சாதத்தில் கத்திரிக்காய் கறியும் நல்லெண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பத்தியமாக அன்னைக்கு கொடுப்பாங்க. அந்த அற்புதமான கத்திரிக்காய் கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காயை இப்போ கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். உரித்த பூண்டு 1/2 கப்பு, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 வெங்காய வடம் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட வெங்காய வடம் இல்லைன்னா கடுகும் உளுத்தம்பருப்பை தாளிச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரு, கருவேப்பிலை. கத்திரிக்காயை இந்த சைஸில் அரிஞ்சிக்கோங்க. கத்திரிக்காய் அரிஞ்சு போடுற தண்ணியில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காயை அரிஞ்சு சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். வானல் சூடேறிடுச்சு. நம்ம நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முதல்ல துவரம்பருப்பை சேர்த்துடலாம். துவரம்பருப்பு சேர்க்குறதுனால கத்திரிக்காய் கறி நல்லா வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம பூண்டை சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். டீஸ்பூனால் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் பாதி வதங்கிடுச்சு, பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் குழம்பா போயிடும். அதனால் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், வெந்துடும். நம்ம மூடி வச்சிடலாம். பூண்டு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டினா அரிசி மாவு நம்ம தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அது உங்கள் விருப்பம்தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மாவு தான் கரைச்சிருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம இப்போ இறக்கிடலாம். நம்ம இப்போ இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. தாளிக்கிற இடத்த சேர்த்துடலாம். நல்லா வடகம் பொரியட்டும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். வளைகாப்பு அன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கறியை வந்து கண்டிப்பாக செய்வாங்க. சூடான சாதமும் இந்த கத்திரிக்காய் கறியும் இலையில் வச்சு நிவேத்தியம் பண்ணுவாங்க. போட்டு சாத்தில் போட்டு பிசைஞ்சு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அன்றைக்கி வந்து பத்தியம் மாரி அன்றைக்கி சாப்பிட சொல்லுவாங்க. இதை பாரம்பரியமான ஒரு கத்திரிக்காய் கறி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.